வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று மேட்ச்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை பற்றியும் பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நேற்று மேட்ச்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் கம்பீர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கீழேயே இறங்கி வந்துருவார். அதாவது ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலேயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவை மறித்து ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப கோபமாக ரோஹித்தும் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ டோட்டலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவுட் ஆஃப் த ஃபார்முக்கு போயிட்டு இருக்கிறாரு அவர். டபுள் டிஜிட் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போ திணறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதன் விளைவு ஆல்ரெடி கௌதம் கம்பீர் டெஸ்ட்டில் கேப்டன்சி சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வச்சுருந்தாரு. அதாவது பிஜிடிக்கு முன்னாடியே இந்த ஒரு இஷ்யூ வந்தது. பட் பிஜிடி முடிச்சுட்டு WTC ஃபைனல்ஸ்க்கு டீம் குவாலிஃபை ஆகியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. பட் டீம் WTCக்கு குவாலிஃபை ஆகாதனால அந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீருக்கு சாதகமாக போயிடுச்சு. கம்பீர் வர்சஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த கேப்டன்சி ஸ்டிண்ட் அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டிண்ட்டாக இல்லை. அதனால் இப்போது ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சு தான் ரோஹித் சர்மா அவரை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அவரோட ஃபார்மும் அந்த அளவுக்கு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறதுனால கம்பீர் அஸ் அ ஹெட் கோச்சாக நிறைய விஷயங்களை சேஞ்சாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல. டோட்டலி இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டீமை நான் நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ரோஹித் சர்மா போயிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் கம்பீர் வேற ஒரு சில மைண்ட் செட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும்போது அது செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல BCCI கிட்ட ரோஹித்தும் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஆனால் இந்த ஒரு இடம், அதாவது 11s அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ஃபார்ம், இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மாற்று கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் ரோஹித் சர்மா இன்னும் 2 மேட்ச் இருக்கு இந்த ODI சீரியஸில். கண்டிப்பாக 2 மேட்ச்லேயே பெரிய ஷாட் அடித்து ஒரு ஃபார்முக்கு வந்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அப்போ தான் கம்பீரோட வாய் அடைக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் பும்ராவோடாது. பும்ராவை பொறுத்த வரைக்கும் தலைவனோட அந்த ஒரு இன்ஜுரி அப்டேட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கிளியர் பண்ணி பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் அப்படிங்கிறது நாளைக்கு இந்நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பும்ரா விளாடலை அப்படின்னா அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி டீம் இந்தியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷித் ராணா எக்ஸ் ஃபேக்டர், அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயரில் இருக்கிறதுனால அவரே உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவருடைய அவைலபிளாக இல்லை அப்படின்னா தான் இந்த விஷயத்தை யோசிக்கணும். அதனால் நாளைக்கு ஒரு பிக் டே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.